அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள பூ மார்க்கெட்டில் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் என ஏராளமானோர் பூக்கள் வாங்க குவிந்து வருகின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். மாசமாவே பூ ரேட் அதிகமாக தான் இருக்கு. மார்கழி மாசம் பூ வராதுன்றதுனால பூ அதிகமாக தான் இருக்கு. பொங்கலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கு. இல்லை, ரெகுலராக வாங்க வர்றதில்ல, ஃபங்க்ஷனால வாங்க வந்திருக்கோம். பூ ரேட் அதிகமாக தான் இருக்கு. ஹேமலதா. மற்ற நாள் வாங்குறதோட இன்னைக்கு ஜாஸ்தியாக தான் இளவு விட்டுருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு விற்க முடியல எங்களால். ரொம்ப வரவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கு. எங்களுக்குமே கஷ்டப்பட்டு தான் விற்கிற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவே சங்கடமா இருக்கு. யோசிக்கிறாங்க, வேற சங்கடமா இருக்கு. பட்ஜெட் தகுந்த மாதிரி அவங்களும் பார்ப்பாங்கல்ல. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், மேலும் விவரம். பொதுவாக பொங்கல் திருநாள் என்றாலே தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு விழாவாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரை மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் காலை முதலாகவே பூக்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள், மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் என அனைவருமே குவிந்து வருகின்றனர். குறிப்பாக புவிசார் குறியீடு பெற்ற மதுரை குண்டுமல்லி கிலோ 2000 ரூபாய்க்கு காலையில் விற்கப்பட்டு வந்தாலும் தற்போது 1500 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. அதே போல பொதுமக்கள் அனைவருமே பூஜை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய செவ்வந்திப்பூ உள்ளிட்டவைகள் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தாலும் மெட்ராஸ் மல்லி ரூபாய் 1800க்கும், பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கும், செவ்வந்திப்பூ நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு விலையுமே விலை ஏற்றம் கண்டிருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகள் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், தொடர்ந்து பனிப்பொழிவின் காரணமாகவும் மக்களுடைய தேவை அதிகரிப்பதனால் பூக்களுடைய விலை கணிசமாக உயர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே போன்று சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட மல்லிகைப்பூ 4000 ரூபாய் இந்த நிலைக்கு விற்கப்படக்கூடிய வேளையிலே தற்போது காலை முதலாகவே 2000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. மாலை வேளையிலே நாளை பொங்கல் திருநாள் தித்திக்கும் திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய வேளையிலே பொதுமக்கள் அனைவரும் பூக்களை வாங்கி பூஜை செய்வதற்காகவும், மறுபுறம் நாளை மறுநாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவதற்காக மாலை உள்ளிட்டவைகளை தாங்கள் வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அணிவிப்பதற்காக வாங்கக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல புவிசார் குறியீடு பெற்ற மதுரை குண்டுமல்லி விற்கக்கூடிய மதுரை மலர் சந்தையில் காலை முதலாகவே ஏராளமான மக்கள் இங்கே குவிந்து வந்து தங்களுக்கு பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பூக்களை வாங்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.